வணக்கம். என் பேர் என்ன ஸ்ரீத்யா. அன்றைக்கி என்னோடய கணவர் ஒரு கீரை குச்சி மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கீரை நட்டு வச்சாங்க. அந்த கீரை பேர் மாயன் கீரைன்னு சொன்னாங்க. அது இப்போ நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. சின்ன குச்சி மாதிரி தான் நட்டு வச்சாங்க. அப்போ பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த கீரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் பார்க்குறேன். இந்த கீரையை நம்ம முருங்கைக்கீரை சமைக்கிற மாதிரி துவட்டல் செய்யலாம், கடையலாம், அப்புறமே சூப்பு வச்சு குடிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கீரையை சாப்பிட்றதுனால புரத சத்து எல்லாமே அதிகரிக்கும், கெட்ட கொழுப்புலாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீ மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெமன் போட்டு பெப்பர் சால்ட்லாம் போட்டு அது மாதிரி சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எதுவும் ட்ரை பண்ணல. இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கீரையை மட்டும் அப்படியே எடுத்து சமைச்சிட்டோம்னா அந்த குச்சி அப்படியே இருந்ததுன்னா அது பாட்டிலே வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கீரை இலையை பறிக்கும்போது இங்கே ஒரு பால் மாதிரி சுரக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மரத்தில் அந்த புறாக்கள் இதெல்லாம் உட்காரும்போது எச்சம் விட்டுருந்துச்சு. அதனால் அந்த கீரையெல்லாம் அப்படியே பறித்து போட்டுட்டேன். ஏதோ வளர்ந்து வருது. மறுபடியும் சமைச்சு பார்ப்போம். நாளைக்கு சமைச்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திடுவோம். அதனால் நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி மாயன் கீரை கிடச்சிதுன்னா உங்கள் வீட்டில் வாங்கி பயிரிட்டு அதை சமைச்சு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.